السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والنجم إذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. علمه شديد القوى ذو مرة فاستوى وهو بالأفق الأعلى. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய சங்கையான உலமாக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு நம் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு, இரக்கம், கருணை, கிருபைதான் சங்கையான இந்த ரமலான் மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். முன்னால் வாழ்ந்த சமூகத்துக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம்தான் இந்த ரமலானுடைய பாக்கியம். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயத்துக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் இந்த ரமலானை கொடுத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயத்துக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் அதானை கொடுத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயத்துக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் இகாமத்தை கொடுத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயத்துக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் வுதுவை கொடுத்திருக்கிறார். ஜாமிஉ திர்மிதியில் ஹதீஸ் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளையில் முழு மனித சமுதாயம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கடைசியாக இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய மனிதன் வரைக்கும் எல்லாரையும் அல்லாஹ் எழுப்பாட்டி 120 சஃப்பாக நிப்பாட்டுவான். 120 சஃப், மலக்குமாருக்கும் சஃப், நமக்கும் சஃப். கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃப்பன் ஸஃப்பா. முழு மலக்குமார்களும் சஃப்பாக நிற்பார்கள். மலக்குமாருடைய சஃப்புடைய எண்ணிக்கை தெரியாது, அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த அளவு அவர்களுடைய எண்ணிக்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தின் மூலம் வழங்கப்படுத்தினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போன நேரம் 7வது வானத்தில் ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலுடைய தூணில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாய்ந்திருந்தார்கள். அந்த பள்ளிவாசலுடைய பெயர் தான் பைத்துல் மாமூர். அல்லாஹ் சத்தியம் பண்றான், வத்தூர் வகிதாபின் மஸ்கூர் ஃபீ ரக்கின் மன்ஷூர் வல் பைத்தில் மஅமூர். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாளைக்கு அந்த பள்ளிவாசலுக்குள் 70,000 மலக்குமார்கள் போறாங்களாம். போற யாரும் திரும்பி வாரது கிடையாது.
அன்றைக்கும் போனாங்க, 1400 வருஷத்துக்கு முதலும் போனாங்க, இன்றைக்கும் போறாங்க, உலகம் அழியும் வரைக்கும் போய்கொண்டே இருப்பார்கள். சரியா காபாவுக்கு நேராக 7வது வானத்தில் அல்லாஹ் கட்டியிருக்கிறார். காபாவுக்கு நேராக 7வது வானத்தில் கட்டப்பட்ட பள்ளி. அல்லாஹ் சொல்றான், எனக்கு மட்டும்தான் தெரியும் மலக்குமாருடைய எண்ணிக்கை. அவர்களும் சப்பில் நிற்பார்கள். மஹ்ஷரில் முஸ்லிம்களாகிய நாம், முஸ்லிம்கள் இல்லாத எல்லாரும் சப்பாக நிற்பார்கள். 180 சப் சொன்னார்கள் நாயகம். அந்த 180 சப்பில் 120 அல்ல 120 சப்பில் 80 சப் நாம மட்டும் இருப்போம். 80 சப் நம்ம மட்டும்தான். 1400 வருஷத்துக்கு முன்னால உருவாகின நம்ம மட்டும்தான் 80 சப். 6000 7000 வருடங்களாக உலகத்தில் வாழ்ந்தவர்கள், அவர்கள் வெறுமனே மொத்தம் 40 சப் தான் இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பேருக்குள்ள எப்படி கண்டுபிடிக்கிற? நம்மளை எப்படி இங்க நாயகம் கண்டுபிடிப்பாங்க? சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த மக்கள் கூட்டத்தில் எங்களை எப்படி அடையாளம் காணுவீர்கள்? மடவலை எடுத்து பாருங்களே, எவ்வளவு பேர் உட்கார்ந்திருக்கும், எவ்வளவு பேர் வராம இருக்காங்க. இன்றைய நாள் மடவலையில் வாழக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அதிகமா, அல்லது மடவலை என்ற ஊர் தோன்றிய காலத்திலிருந்து கபரில் வாழக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமா? கபராளியோட எண்ணிக்கை தான் அதிகம். எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னால மக்கள் வாழ்ந்து மௌத்தா இருப்பாங்க இந்த ஊர்ல. இவ்வளவு பேர் நின்றா என்ன நடக்கும்? எங்க நிப்பாற்ற முதலாம்? அதுவும் அல்லாஹ்வுடைய குதிரத். சின்ன ஒரு பூமியை தான் மஹ்ஷராக மாற்றுவான் அல்லாஹ். என்ன பூமி? பலஸ்தீனுடைய பூமி. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் பலஸ்தீனை, ஷாம் தேசத்தை தான் அல்லாஹ் மஹ்ஷர் மைதானமாக மாற்றுவானாம். அருமுன் அஃப்ரா பைதா சொன்னார்கள், சிவப்பும் வெள்ளையும் கலந்த நிறமாக இருக்குமா. வதரல் அர்த பாரிஸா, வதரல் அர்த பாரிஸா. இங்க இருந்து பார்த்தா அடுத்த தொங்கல் வளம். இங்க இருந்து பார்த்தா தரை மட்டம், ஒரு கட்டடம், ஒரு மலை, ஒரு பள்ளம், ஒரு படுகொலை, ஒன்றுமில்லை. கட்டான் தரையாக, சம தரையாக இருக்கும் அந்த நிலம். எப்படி? அவ்வளோ கூட்டம். கற்பனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் நாம போய் நிற்கிறதுக்கு தான் இந்த பயான் எல்லாம். உலகத்தில் நீங்க என்ன அமைப்பில் இருந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ் பார்க்கவே மாட்டான். சத்தியம் பண்ணி சொல்லுவோம் நாம், அல்லாஹ் பார்ப்பான். உங்களுடைய கல்வை தான் அல்லாஹ் பார்ப்பான். என்ன பிஹெச்டி, என்ன டாக்டரேட், இதெல்லாம் அல்லாஹ் பார்க்கிறதல்ல. இதெல்லாம் உலகத்தோடு முடிவது. ஒருவா சல்லி நாம் உலகத்தில் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்திருந்தால் நீதான் அந்த நிலத்தில் ராஜா. وَإِذَا رَأَيْتَ ثَمَّ رَأَيْتَ نَعِيمًا وَمُلْكًا كَبِيرًا. உலகத்தில் பிச்சை எடுத்திருப்பார், மாச கணக்கில் சாப்பிடாம இருந்திருப்பார். உலகத்தின் தலைவரே 2 மாசம் சாப்பிடலே. எங்கட தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் எந்த தலைவன் இருப்பான் அப்படி? கொண்டாங்களே, ஒரு தலைவரை காட்டுங்களே, தலைவரை விடுங்களே. நம்மட பொதுமக்கள் ஒரு ஆளை கொண்டாங்களே, இலங்கையில பார்ப்போம். 7 மணி 2 மாசம் சாப்பிடாதவர் இருப்பாரா? ஈச்சம்பளமும் தண்ணியும். புகாரி ஹதீஸ். நம்மளவன் எங்கேயே செத்துருவான். ஒரு நாளைக்கு, ஒரு வெள்ளிக்கிழமை இறைச்சி கோழி இல்லாட்டி ஊடு தலைவிழா பெறும். உண்மையா பொய்யா சகோதரர்கள்? இதுக்குதான் சொல்றேன், ரெடியாகுங்க, ரெடியாகுங்க. இங்க இங்க அல்ல, இங்க அல்லாஹ் வெளியின மாதிரி உங்களை வாழ வைப்பான். நீங்க ரெடியாகணும் அங்க, நான் ரெடியாகணும் அங்க. கண்ணை பொத்தினா உள்ள வாழ்க்கைக்கு ரெடியாகணும். அதுக்குத்தான் இந்த மாநாடு எல்லாம். பேருக்கும் புகழுக்கும் அல்ல, யாருக்கும் பயந்து அல்ல. இது உண்மையாக சொல்லப்பட வேண்டிய இடம்.
பயானாத்துகளுடைய அடிப்படை நோக்கம் துனியா அல்ல. துனியா சொல்லாமலே செய்வாங்க. நான் சொல்றது பிளண்டா நீங்க எழுதி பேசலாம். துனியா சொல்லாம செய்வாங்க. படிங்கன்னு யாரும் சொல்ல தேவையில்ல, மாஷா அல்லாஹ் படிப்பாங்க. தொழில் செய்யுங்கன்னு யாரும் சொல்ல தேவையில்லை, யாரும் தொழில் செய்யாம இருக்க மாட்டாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடிப்படை இந்த மக்கள்ல யாரும், இந்த சமூகத்துல யாரும் நரகவாதியாக மாறப்படாது. இதுதான் நாயகத்துடைய கவலை. இதுக்குத்தான் நாயகம் பயான் செய்தது. எங்கட பயான் எல்லாம் என்ன பயான்? துனியால உலக வரலாற்றுல நம்முடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செய்ததை போல யாரும் பயான் செய்த சரித்திரம் கிடையாது. சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ், சுபஹ் தொழுது விட்டு மிம்பரில் ஏறிய தலைவர் லுகர் பாங்கு சொன்னதுக்கு பிறகு இறங்கினார். இறங்கி லுகர தொழுதுட்டு திரும்ப மிம்பரில் ஏறிய தலைவர் அசர் பாங்கு வரைக்கும் குத்பா ஓதினார். அசர் பாங்கு கேட்டது. இறங்கின தலைவர் அசரை தொழுவிட்டு விட்டு மகரிப் ஹத்தா கரபதி ஷம்சு, சூரியன் மறையும் வரைக்கும் பயான் செய்தார். துனியால யாரும் பயான் செஞ்சிருக்க மாட்டாங்க. இப்படி என்ன பயான் எல்லாம் இதா சைதல் மிம்பர், இந்த மிம்பர் மேடையில் அந்த தலைவர் கால் வைத்தால் அலா சௌதுஹு, சொல்றாங்க சஹாபாக்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சத்தம் அப்படியே உயர்ந்துரும். வஹ்மரத் ஐனாஹு, இரண்டு கண்களும் சிவப்பாக மாறிவிடும். வந்தபகத் வஜ்னதாஹு, நரம்புகள் எல்லாம் உடைச்சி வெளியே வர ஆரம்பிக்கும். நெத்தியில நடம் கொண்டு வரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நெத்தி நரம்பு வெளியே வரும், உடைச்சி வரும். சொல்றார்கள், மிம்பரில் நாம் அவரை கண்டோம். கஅன்னஹு முன்திரு ஜைஷ், ஒரு ராணுவ தளபதி, ஒரு படை தளபதி எப்படி தன்னுடைய படையை எச்சரிப்பானோ அதை போலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் நிற்பார். ஏன் சகோதரர்களே, எச்சரித்து எச்சரித்து நம்மை நரகத்தை விட்டும் காப்பாற்றுவதற்காக, நரகத்தை விட்டும் காப்பாற்றுவதற்காகத்தான் இவ்வளவு பயானாத்துகள். இந்த மடவலையில நாம் எவ்வளவு ஒன்றாக சந்தோஷமாக இருக்கிறோம். அடிப்படை நோக்கம் என்ன தெரியுமா? அசல் நோக்கம் என்ன தெரியுமா? இந்த சபையில் இருக்கும் யாரும் நரகம் போயிடக்கூடாது, நானும் போகப்படாது, நீங்களும் போகப்படாது, சந்தோஷமாக சொர்க்கம் போக வேண்டும். அதற்கு தான் எல்லா அமல்களும். அதுக்கு தான் தராவி, அதுக்கு தான் பயான், அதுக்கு தான் குத்பா, அதுக்கு தான் தராவி பயான், அதுக்கு தான் தஸ்பீஹ், அதுக்கு தான் லேடிஸ் பயான். அந்த பயான்களிலே துனியாவை கொண்டு போய் நாங்க பேசினா நாங்க அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் துரோகம் செய்யும் துரோகிகள். சகோதரர்களே, என்ன சொன்னேன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, எப்படி நீங்க எங்களை கண்டுபிடிப்பீங்க யா ரசூலல்லாஹ், எப்படி கண்டுபிடிப்பீங்க? சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய சமுதாயம் வுது செய்ததின் காரணமாக, என்னுடைய சமூகம் வுது செய்ததின் காரணமாக அவர்களுடைய முகங்கள், கைகள், கால்கள் வெள்ளையாக ஒளிர்ந்து கொண்டிருக்கும். அதை வைத்து நான் அவர்களை அடையாளம் காணுவேன். வுது செய்யாதவன் நிலைமை அவ்வளவுதான், தொழாதவர நிலைமை அவ்வளவுதான். சகோதரர்களே, அவ்வளவு பரிசுத்தமான உம்மத்து நாம் பலகீனமானவர்கள். ஆனால் நமக்கு மட்டும் அல்லாஹ் தந்தது இதெல்லாம். முன்னால வாழ்ந்தவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? وَثَمُودَ الَّذِينَ جَابُوا الصَّخْرَ بِالْوَادِ, சமூது கூட்டத்தார்களை அல்லாஹ் சொல்றான். நீங்க மதீனாவில இருந்து 450 கிலோமீட்டர் போனா சமூது கூட்டம் வாழ்ந்த இடத்தை பார்க்கலாம். மதீனால இருந்து 450 கிலோமீட்டர் போகணும். அங்க அவசரமா கூட்டி வைத்துருவான். ஒரு 2 ஹவர் 3 ஹவர் 4 ஹவருக்குள்ள போயிடலாம். எந்த அளவுக்கு ஆர்கிடெக்ட் அல்லாஹ் சொல்றான், எந்த அளவுக்கு இன்ஜினியர்மார் வாழ்ந்த காலம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால வாழ்ந்தவங்க தான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் தான் சமூத்.
சமூக கூட்டத்தார்கள் வாழ்ந்த ஊர்தான் மதாயின் சாலிஹ். இப்ப அந்த ஊருடைய பெயர் மதாயின் சாலிஹ். அல்லாஹ் சொல்றான், மலைகளை கையால் குடைந்து டிசைன் பண்ணிய ஆர்கிடெக்ட்ஸ். ட்ரில் மெஷின் அல்ல. ஏழுண்டா நம்ம மடவல அவ்வளவு போய் சேர்ந்து ஸ்ரீபாதையை குறைஞ்சாலும் குடையலுமா கையால்? ஹாஸ்பிட்டல்ல தான் எப்படி ஆகும் கையை வச்சு? கை ட்ரில் மெஷின் எப்படி கையா இருக்கும்? 6000 வருடங்களுக்கு முன்னால் மலையை குடைந்து கட்டின கட்டடம் இன்றைக்கும் அதே டிசைனோட நீங்க போனா பார்க்கலாம். அவனுக்கு கொடுக்கல அல்லாஹ் லைலத்துல் கத்ர், அவனுக்கு கொடுக்கல அல்லாஹ் ரமலான. 1000 வருஷம் வாழ்ந்தவன் இருக்கான் உலகத்துல. فَلَبِثَ فِيهِمْ أَلْفَ سَنَةٍ إِلَّا 50 عَامًا. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் 1000 வருடங்கள் ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் 950 வருடம் வாழ்ந்தவர். அவங்களுக்கு கிடைக்கல லைலத்துல் கத்ர். பலகீனமான நாம் 60 தாண்டுவதே சந்தேகம், 70 தாண்டுவதே சந்தேகம். நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, நாங்கெல்லாம் இருப்போமான்னு தெரியாது. அந்த காலத்துல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டு உங்களுக்கு நோய். பிறந்த காலத்துல இருந்தே நோயான சாப்பாடு நாங்க சாப்பிடுறோம். அந்த காலத்துல இருந்த பொம்பளைகளுக்கு இருக்கிற சக்தி இந்த காலத்துல இருக்கிறா? தேங்காய் நிறுவனத்துக்கு மெஷின். சுபகானம்லாம் இப்ப யாரோ மெஷினை வாங்கி வச்சுட்டா தேங்காய் கொடுத்துடுற, கொஞ்சம் திரும்பி வாங்கிட்டு வாங்க. அதுவும் திருவேடா, உடம்புல எசக்கம் இல்லை. அம்மியில அரைச்சி சாப்பிட்டாக்கள் நீங்க. நம்ம இன்னும் எல்லாத்திலையும் பலவீனம் சகோதரர்கள், எல்லாத்திலையும் பலவீனம். நமக்கு தந்தான் அல்லாஹ் ஒரு வருடத்தின் ஒரு இரவு. கடைசி 10 இருக்குது, யாரும் நாசமாக்கிறாரீங்க. இரக்கமாக சொல்றோம், யாரும் அந்த இரவை கடைசி 10 நியத்து வையுங்கள். குர்ஆனோட தான் இருப்பேன். நான் எந்த தராவையும் மிஸ் ஆக்க மாட்டேன், எந்த கியாமுல் லைலையும் மிஸ் ஆக்க மாட்டேன். முடியும் என்றால் இஅ்திகாஃபுடைய அமல் உங்களோட பள்ளி வாசல்ல ஏற்பாடு செய்ய போறாங்க, அதுல உட்காருங்க. இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ர் கிடைக்கும். யோசி பாருங்க, ஒரு லைலத்துல் கத்ர் கிடைத்தால் ஒரு ஆளுக்கு ஒரு லைலத்துல் கத்ர் கிடைச்சா இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் உங்க எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாங்க. அல்லாஹ் சொல்றான் என்ன? லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்த இரவாம். 1000 மாசத்தை வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 84 வருஷம். என்ன வருஷம்? 84 வருஷம். ஒரு ஆளுக்கு இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமுதாயத்தில் உள்ள ஒருவருக்கு ஒரு 10 லைலத்துல் கத்ர் கிடைத்தால் எத்தனை வருஷம் அமல் செஞ்ச நன்மை சொல்லுங்க? 840 வருஷம் அமல் செய்த நன்மை. 11 லைலத்துல் கத்ர் கிடைத்தால் போதும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆயுளை விட அவன் அமல் செய்தவனாக இந்த உலகத்தில் பெயர் வாங்குவார். அதான் கடைசியா வந்து நாங்க முதலாவது சொர்க்கம் போறேன். விளங்குதா? கடைசியா வந்த நாங்க ஏன் முதல் சொர்க்கம் போகணும்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் பார்த்துட்டு இருப்பான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் பார்த்துட்டு இருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கூட்டம் சொர்க்கத்தில் காலடி எடுத்து வைத்ததற்கு பின்னால் தான் அவங்க எல்லாம் உள்ளுக்கு வரலாம். எவ்வளவு இரக்கம் உள்ளவன் சகோதரர்களே! என்னோடையும் உங்களோடையும் எவ்வளவு இரக்கம் அவன். இந்த இரக்கத்தால போட்ட பிச்சைதான் இந்த ரமலான். அவனுடைய இரக்கத்தை அடைய வேண்டிய மாதம் இந்த ரமலான். அவனுடைய மன்னிப்புடைய வாசல்கள் திறந்து வைத்திருக்கும் மாதம் இந்த ரமலான். கண்ணியமான ரமலான், புண்ணியமான ரமலான், உன்னதமான ரமலான், உயர்தரமான ரமலான். பேசிக்கொண்டே போகலாம் அந்த மாதத்தை. சகோதரர்களே, சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் வருது. ஒரு நாள் ஒரு பொம்பளை என்ன செஞ்சா, ஒரு புள்ளைய காணமாக்கிட்டா. அவட புள்ளைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த கைதிகள்ல ஒரு பொம்பளை புள்ளைய காணமாக்கினதோட தாய் தன்னுடைய புள்ளைய காணமாக்கினா எவ்வளவு கவலை வரும்? தேர்றா 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 தேர்றா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் இந்த காட்சியை பார்த்துட்டு இருக்காங்க. தேடி கொஞ்ச நேரத்துல புள்ள கிடைச்சு.
புள்ள கிடைச்ச உடனே அந்த புள்ளையை அள்ளி எடுத்து வாரி முத்தம் கொடுத்து அந்த புள்ளையை பால் கொடுக்குறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களா, தோழர்களே, இந்த தாய் தன்னுடைய இந்த குழந்தையை நெருப்பில் தூக்கி போடுவாளா? சஹாபாக்கள் சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ், எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம், இவள் நெருப்புல போடுவாளா இந்த பிள்ளைய? அல்லாஹ்வுடைய அன்பு விளங்கல்லே. லல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா. சொன்னாங்களாம், இந்த அல்லாஹ் இருக்கானே, அவன் இந்த தாயை விட என்னோடும் உன்னோடும் இரக்கம் உள்ளவன். அவன் போட்ட பிச்சை தானே இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம்னா, செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அங்கனைக்கு தண்டனை இறக்கி இருந்தா, ஒரு பொய் சொன்னா ஒரு பல் குழுண்டு வைங்களே, ஒரு பொய் சொன்னா ஒரு பல் குழுமா, யார் எல்லாரும் பொக்கவாயா தான் தெரியும். விட்டு கட்டினா நாக்கு துண்டாகும். வச்சு பாருங்களே, யோசிச்சு பாருங்களே, முன்னால் வாழ்ந்த சமூகம் ஒரு பாவம் செய்யறதுக்கு அல்லாஹ் கண்டித்தான். ஒரு பாவம் செஞ்சாலே தண்டனை. واسألهم عن القرية التي كانت حاضرة البحر. அல்லாஹ் சொல்றான், நபியே, கடலோரம் இருந்த ஊரை பற்றி நீங்கள் கேட்டு பாருங்கள். என்ன ஊர்? அந்தாக்கியா என்ற ஊர், யூதர்கள் வாழ்ந்த ஊர். அல்லாஹ் போட்ட சட்டம், إذ تأتيهم حيتانهم يوم سبتهم شرعا ويوم لا يسبتون لا تأتيهم. அல்லாஹ் போட்ட ஒரே ஒரு சட்டம், சனிக்கிழமை மீன் பிடிக்காத. சனிக்கிழமை மீன் பிடிக்காது. அல்லாஹ் சொல்றான், சனிக்கிழமை மீன் பிடிக்க வானான்னு நான் சொல்லிட்டு கடலுக்கு ஓடல என்னடா, சனிக்கிழமை மீனை வழியாக்கு. அப்படித்தான் அல்லாஹ் சோதிக்கிறது. இப்ப இவன் பார்த்தா, என்னடா சனிக்கிழமை மட்டும் மீன் கொதிக்குது, மீன் கரையெல்லாம் மீனா இருக்குது. இப்ப இவர் யூதன் கெட்டவன் தானே, 20 கெட்ட குணங்கள் அல்லாஹ் யூதனுடைய மோசமான குணங்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். இன்னும் யூதன் சாப்பாடு சாப்பிடுற இன்ட்ரெஸ்ட் நமக்கு போகுது. சாப்பிட்டு நம்ம பலஸ்தீன்ல உள்ள மக்களுக்கு தான் நம்ம சல்லியை கொடுப்போம், அழிக்க விளங்குது இல்லை. இன்னும் அந்த யூத சோடா தான் வேணும், இன்னும் அந்த யூத பிஸ்ஸா தான் வேணும், இன்னும் அந்த யூத கோழி தான் வேணும். நம்ம நாட்கள் தான் இருப்பா, கூடுதலா போய் பாரு, அது இல்லாட்டி அவர் செத்து போயிடுவார். எவ்வளவு கெட்டவன் என்றா, 70 நபிமார ஒன்றா கொலை செஞ்சவன். பலஸ்தீன்ல ஒரு கல்லை காட்டி சொல்றாங்க, அந்த கல்லுக்கு மேலதான் 70 நபிமாருடைய கழுத்தை மறுத்திருக்கிறான். ஹிஸ்டோரியன் சொல்றாங்க. அடுத்து போட்டு எப்படி தெரியுமா போவானா, மாட்டுக்கு புல்லு வட்டி அவன் போற மாதிரி போவானா, கணக்கு இல்ல. அப்படி நபிமாரை கொண்டவன் நம்முடைய சமூகத்தை கொள்வது அவனுக்கு எல்லாம் பெரிய வேலையா? அவனுக்கு இறக்கம் வருமா? கியாமத்து நாள் வரைக்கும் அவன் உள்ளம் மாறாது. அப்படியான யூதன் தான் சனிக்கிழமை மீன் பிடிக்க வானான்னு சொன்னதுக்காக இவர் பார்த்தாரு, மீன் பிடிக்க வானான்னு தானே சொன்னேன், நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம், கடலோரம் போய் சனிக்கிழமை பெரிய குழியை தோண்டி வைப்போம். குழியை தோண்டி வச்சா என்ன செய்யும்? அலை அடிச்சு மீனெல்லாம் குழிக்குள்ள வந்து விழும். நம்ம அழகான் பசங்க ஞாயிற்றுக்கிழமை போய் எடுக்கலாம். அல்லாஹ் சனிக்கிழமை தான் குடிக்க வேணாம், நான் குடிக்கல, குழிதான் தோண்டினேன். அல்லாஹ் சொல்றான், யாருடா சூழ்ச்சி செய்ய வாராய் நீ? யாருக்கு மக்கள் செய்ய வாராய்? பிடிச்சதோட இப்ப 3 கூட்டமா பிரிஞ்சாங்க. ஒரு கூட்டம் சொன்னிச்சு, செய்யாதீங்க செய்யாதீங்க, அல்லாஹ் கண்டிப்பான். அடுத்த கூட்டம் வாயை பொத்திட்டு பார்த்துட்டு இருந்தான், இவன் செஞ்சா என்ன, செத்தா என்ன, பொழைச்சா என்ன. 3வது கூட்டம் மீன் பிடிச்சாக்கள். மீன் பிடிச்சாக்கள். அல்லாஹ் சொல்றேன், மீன் பிடிச்சதுதான் தாமதம், மீன் பிடிச்சதுதான் தாமதம். கேடு கட்ட குரங்குகளாக மாறுங்கண்டான் அல்லாஹ். எல்லாரும் குரங்கா போயிட்டான். யாரு செய்யாதீங்க என்று சொன்னானோ அவனை மட்டும்தான் அல்லாஹ் காப்பாத்தினான். செய்யவானா பாவம் செய்யாதீங்க என்று சொன்னவங்களை மட்டும்தான் அல்லாஹ் காப்பாத்தினா.
மற்ற எல்லாரும் புறங்கா போயிட்டாங்க. சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு பாவம், ஒரு மீன் குடிக்கவானான்னு சொன்னதை செஞ்சதுக்காக இன்னைக்கு உலகத்துல குரங்குகள் உருவாயி குரங்கு பிடிக்க சொல்லி எல்லாம் ஓடர் வந்திருக்கா இல்லையா? மடத்தனமான விஞ்ஞானம் சொல்லும் மனிதன் குரங்கிலிருந்து வந்தது. யார் இதை நம்புறாரோ அவர் அல்லாஹ் குர்ஆனுக்கு மாற்றமான நம்பிக்கை உள்ளவர். அல்லாஹ் என்ன சொல்றானோ அதைத்தான் நாம நம்புவோம். எந்த பெரிய விஞ்ஞானி நீங்க அல்லாஹ்வுக்கு பெரியார் இல்லை. குரங்குல இருந்து எல்லாம் மனுஷன் வரல, மனுஷன் தான் குரங்காக மாற்றப்பட்டது. பச்சை முட்டாள்தனமான கோட்பாடு, குர்ஆனுக்கு மாற்றமான, முஸ்லிம் அகீதாவுக்கு மாற்றமான கோட்பாடு. படிச்சு கொடுக்குற யாராவது இருந்தா முஸ்லிம் டீச்சர்னா இதை விளங்கப்படுத்தி நீங்க படிச்சு கொடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வார். அந்த லியோனார்டோ டாவின்சியும் தேவல்ல, என்ன சார்ல்ஸ் டார்வின்ஸும் தேவல்ல. சகோதரர்களே, நம்ம ஒரு பாவமா நம்முடைய சமூகம் செய்து பட்டியும் எடுக்கிறாங்க, பொய்யும் சொல்றாங்க, மோசடியும் செய்யறாங்க, களவும் எடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய குர்ஆன தீனை தனக்கு எப்படி வாசியோ அப்படியே வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அல்லாஹ் இருக்காங்க. என்றைக்காவது ஒரு நாளைக்கு தௌபா செய்வாய். ஏன்? என்னோடையும் உங்களோடையும் இறக்கமவன், என்னோடையும் உங்களோடையும் இறக்கமவன். ஏனைய உம்மத்துகளை விட நம்மோடு இறக்கம். இல்லாட்டி ஒவ்வொரு நாளும் போன்ல செய்யற பாவத்துக்கு மாத்திரம் கண் பார்வை பறிக்கப்பட்டு போயிடும். போன்ல ஒவ்வொரு நாளும் நைட்டுக்கு அதை பார்க்காட்டி தூக்கம் வருவதில்லை. மர எங்க சுபகு கிளம்புற, மர எங்க தகச்ச தொழுற, உம்மா எழுப்பி கட்டி வச்சாலும் விரும்புறாங்க. சதர் சாப்பாடு தின்றது. ஏன் 2 மணி வரைக்கும் போன்ல இருந்தா மரம் எப்படி எழும்புது? என்னத்தை பார்க்கிற? அல்லாஹ் ரசூல், அல்லாஹ் ரசூல், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இதா பார்க்கிற போன்ல. தௌபா செய்யணும் சகோதரர்களே, தௌபா செய்யணும். புகாரியுடைய ஹதீஸ், புகாரியுடைய ஹதீஸ். ஒரு மனிதர் பாவம் செஞ்சு 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 அவரு கடைசி நிலைமைக்கு வந்துட்டார். சக்கராத் அல்ல, சக்கராத்துல தௌபா செஞ்சு அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். சக்கராத்துக்கு முன்னால தௌபா செய்யும். இதா பலகத்தி தராகி, தொண்டை குழியை ரூஹ் அடைவதற்கு முன்னால் தௌபா செஞ்சிரும். 27ஆம் கிழமை வரைக்கும் பார்த்துட்டு இருக்கப்படாது. இமாம் அழுவாங்க, அவங்களோட சேர்ந்து நாங்களும் அழுதா மாஷா அல்லாஹ் நம்முடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும். அல்லாஹ் நாடினா மன்னிக்கப்படும். ஆனா அசல் தௌபா நீங்க செஞ்ச பாவம் முழு தந்திரிக்கு நீங்கதான் தௌபா செய்யணும். அவர்கள் ஒரு வழிகாட்டி உங்களுக்கு, அவர்கள் உங்களுடைய புதுவத், நீங்க பின்பற்றி நடக்க வேண்டியாது. அவர் சொல்லித்தார்த்த தனித்தனியை நீங்க செய்யும். இவர் பாவம் செஞ்சு 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 பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்னாராம், மிக்கவா நான் அதிகமா பாவம் செஞ்சுட்டேன், நான் மௌத்தாகினா அல்லாஹ் என்ன சுவரா கண்டிப்பான், என்ன சுவரா தூக்கி நரகத்துல போடுவான். நீங்க என்ன தெரியுமா செய்யுங்க, அல்லாஹ்ட்ட இருந்து நான் தப்போணும். அல்லாஹ்ட்ட தப்ப போறார். இங்க ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் நினைச்சாரோ தெரியா, அல்லாஹ்ட்ட இருந்து தப்ப போறாராம். அவர் எப்படி தப்பணும்? நான் மௌத்தான உடனே என்ன தெரியுமா செய்யணும், நீங்க இந்த ஜனாசாவை அப்படியே பத்த வை, பத்த வச்சு சாம்பல் எடுத்து வை, எடுத்து வச்சு வேகமா காத்து வீசக்கூடிய ஒரு நாள்ல அப்படியே அதை வீசுவது. அப்ப நான் தப்பிடலாம். சாத்த தப்ப அல்லாஹ் சொல்றான், நீ மௌத்தாகி உன்னை குளிப்பாட்டி உன்னை கபன் செஞ்சு உனக்கு ஜனாசா தொழுவிச்சு உன்னை கபர்ல வச்சு உன்ன உடம்ப மண் திண்டு எலும்பு மண்ணோட மண்ணாகி உக்கி அழிஞ்சி போனதுக்கு பின்னால் உன்னை எழுப்பாட்டுபவன் நான். பலா காதிரீன். அல்லாஹ் சொல்றான், என்ன சக்தி எப்படின்னு தெரியுமா உனக்கு? அலா அன்னுஸவ்விய பனானா, பனானையும் எழுப்பாட்டுவேன். இந்த பனானண்டா வாழைப்பழம் இல்ல, பனானண்டா இந்த விரலுடைய ரேகை. அந்த காலத்துல சைன் வைக்க தெரியாதார்கள் கை நாட்டு வைப்பாங்களே, கை நாட்டு, அந்த ரேகையும் நாங்க வாழக்கூடிய காலத்தில் எப்படி இருந்ததோ அதை போல அல்லாஹ் எழுப்பாட்டுவான். அவன் தப்பையா? யார் தப்பா? அவன்
யாரும் தப்பேலா, ஆலிமும் தப்பேலா, முஃப்தியும் தப்பேலா, வியாபாரியும் தப்பேலா, நிர்வாகியும் தப்பேலா, யாரும் தப்பேலா. அல்லாஹ் சொன்னானா வேற பத்த வச்சு காத்துல வீசி போட்டான். வீசி போனதோட அல்லாஹ் சொன்னானா பூமிக்கு கொஞ்சம் எல்லா தூசியையும் சேர்த்து யாரோட கொண்டோல் அல்லாட பட, பூமி அல்லாட பட, வானம் அல்லாட பட, கடல் அல்லாட பட, மழை அல்லாட பட, அல்லாட படை எல்லாம் உலகம் எல்லாம் இருக்கிறது. அல்லாஹ் சொன்னானா கொஞ்சம் சாம்பலை எல்லாம் கொண்டாங்க பார்ப்போம். புகாரியுடைய இன்னொரு ரிவாயத்துல வருது, அல்லாஹ் சொன்னானா புண் ஒரு வார்த்தை தான் சொன்னானா, எலும்புட்டாங்க, எலும்பி நின்றாங்க. சாம்பலை பார்த்து ஆகு என்று சொன்னா மனுஷனா நிக்கிறார். பாக்குறான், என்னடா பத்த வச்சு போட்ட நான் இப்ப நிக்கிறேன். அல்லாஹ் கேட்டானா ஏன் இப்படி செஞ்சாய், ஏன் இப்படி செஞ்சாய்? சொன்னானா மகாபத்தகையா, நான் பயந்துட்டேன் யா அல்லாஹ், நான் பாவம் செய்துட்டேன் யா அல்லாஹ், நான் மௌத்தான நீ என்னை எப்படியும் கண்டிப்பாக தெரியும், இதுக்காகத்தான் நான் இந்த வேலை செஞ்சது. அல்லாஹ் சொன்னா நான் அவ்வளோ பயமா உனக்கு என் மேல, உன்னை நான் மன்னிச்சுட்டேன், நீ சொர்க்கம் போ. அவ்வளோ பாவிய மன்னிச்ச அல்லாஹ் என்னையும் உங்களை மன்னிக்க மாட்டான சகோதரர்களே. அவனுடைய இரக்கத்தை எப்படி விளங்கப்படுத்தலாம்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்கள், அவனுடைய இரக்கம் விளங்கும் உங்களுக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்கள், அவனுடைய இரக்கம் விளங்கும் உங்களுக்கு. யோசிச்சு பாருங்க, வளமையா சொல்ற கதைதான். நெருப்புல போட்டாங்களாம், பத்தலையாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாருக்கும் தெரியும், தெரியாத ஆள் துனியால. கொஞ்சம் உங்களோட புத்தியால யோசிச்சு பாருங்க. சும்மா விஷயமா இருக்கு, சும்மா விஷயமா. 16 வயசு வாலிபன் தஃசீர்ல எழுதுறாங்க, سمعنا فتى يذكرهم يقال له إبراهيم. 16 வயசுக்குள்ள அல்லாஹ்வை பத்தி பேசுது. 16 வயசுக்குள்ள நடிகரை பத்தி பேசுது. தீனை ஹயாத்தாக்க வேண்டிய வாலிபன் போனை ஹயாத்தாக்கும் காலம். அந்த 16 வயசுக்குள்ள அல்லாஹ்வை பத்தி பேசுது. உலகத்தையே கட்டியாண்ட சர்வாதிகாரி மன்னாதி மன்னன் நம்ரூதுடைய சபைக்கு வந்து என்னுடைய ரப்பு மௌத்தாக்குவான் ஹயாத்தாக்குவான்னு சொன்னாங்க. என்று அவர் தானே சொன்ன, நான் தான் அல்லாஹ் சொன்னால் தான் அவர். ஃபிரௌன் சொன்னவர் நான் தான் அல்லாஹ், நம்ரூத் சொன்னவர் நான் தான் அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, இந்த அல்லாஹ் மௌத்தாக்குவான் ஹயாத்தாக்குவான். சும்மா இருந்தவனை கூப்பிட்டு கொலை செஞ்சு போட்டானா, ஜெயில மரண தண்டனை கையில இருந்தவனை கூப்பிட்டு நீ தப்பி போண்டானா. சொன்னானா நானும் மௌத்தாக்குவேன், நானும் ஹயாத்தாக்குவேன். நான் மௌத்தாக இருந்தவனா ஹயாத்தாக்கி விட்டேன், சும்மா இருந்தவன மௌத்தாக்குவோம். இது பெரிய வேலையா? அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், என்னுடைய அல்லாஹ் யார் தெரியுமா? சூரியனை கிழக்கு பக்கத்தில் கொண்டவன். நீ ஒரு ஆம்பளை அரசனண்டா, நீ மேற்குல இருந்து சூரியனை கொண்டா. வாய் பொத்தினார் நம்ரூத். அதுபோதான் தூக்கி நெருப்புல போட்டார். பெரிய மஞ்சனீக்கன்ற 1000 தஃசீர் எழுதுறாங்க, கிலோமீட்டர் கணக்குல நெருப்பு பத்து. மஞ்சனீக்கன்ற 1000த்துல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கட்டி நிர்வாணப்படுத்தி அல்லாஹ்வுக்காக நிர்வாணப்படுத்தாரே. அதனால் அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற சன்மானம் அவ்வளவு மை யுக்ஸா யௌமல் கியாமா. கியாமத்துடைய நாளையில எல்லாரும் நிர்வாணியாக இருக்கும் போது அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் முதல் உடுப்பு போடுவார். ஏன்? அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவர், அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவர். இதை பேசுற எண்ணத்தில் நாங்களும் அல்லாஹ்வுக்காக வாழணும் உலகத்தில். அப்ப அல்லாஹ் எங்களை பொறுப்பெடுப்பார், அல்லாஹ் எங்களை வாழ வைப்பான், அல்லாஹ் கைவிட மாட்டான். ஒரு நாள் நெருப்புல பற்றப்படுது. எழுதுறாங்க தஃசீர்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, நெருப்பை நோக்கி போறாங்க. உதவி வேணுமா? ஏதாவது உதவி வேணுமா? நம்மண்டா என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்வை பார்த்து அவன்கிட்ட மலக்குறைய தலைவர் அனுப்பிட்டான் எனக்கு உதவி செய்யறது. என்ன கேள்வி? மலையோட்ட பேயை வச்சு நெருப்பு அணைச்சு போடுங்கப்பா. நெருப்புல வீசுறான். என்ன சும்மா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரெக்கையால ஒரு நாட்டையை தூக்கி பெரட்டி அடிச்சவன். ஜோர்டானுக்கு போனாங்களே தெரியும், டெட் சி, மரணக்கடல், பஹருல் மைத். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெரட்டி அடிச்ச அடியில வந்த பள்ளம் தான் டெட் சியா மாறி.
சாக்கடல் மிதப்பாங்களே உள்ளுக்கு கீழே போவாங்க, யாரும் உருவாக்கின பல்லவர் எந்த அளவுக்கு தூக்கினார்டா தஃசீர்ல ஹதீஸ்ல வந்திருக்குது. அந்த நாட்டில் இருந்த கழுதையும் கோழியும் கத்தின சத்தத்தை முதலாம் வானத்தில் இருந்த மலக்குமார் கேட்டாங்க. அந்த பலசாலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே 3 தரம் தான் அவங்கள உண்மையான தோற்றத்தில் கண்டிருக்கிறார்கள். அந்த பலசாலி வந்து கேட்கிறார், உதவி வேணுமா? அல்லாஹ்வுடைய நண்பன் சொன்ன பதில், அம்மா இலைக்குமா பலா, உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை. என்னுடைய நண்பன் அல்லாஹ் இந்த இப்ராஹிம் நெருப்பில் விழுந்து கரிந்து சாம்பலாகுவதை பார்க்க விருப்பம் என்றால் இந்த இப்ராஹிம் நெருப்பில் பத்த தயார். என்னுடைய நண்பன் விரும்பினா என்ன காப்பாற்ற? எப்படி நண்பன்? நம்மள மாதிரி நண்பனா? அங்க ஓடர் போகுது நெருப்புக்கு. என்ற நண்பன் வாரான் பொற்றாதனி, என்ற நண்பன் வாரான், நீ பத்த வைக்க மட்டும்தான் உனக்கு தெரியும். இந்த நிமிஷத்திலிருந்து நீ என்ன செய்யணும்? கூலா மாறும். துணியால கொண்டாந்து காட்டுகளே, முழு அமெரிக்காவை கொண்டாந்து டெக்னாலஜி, நாசா, லண்டன், எல்லாம் எல்லாம் ஜப்பான் ஒரு கூலா நெருப்பொண்டு உண்டாக்க சொல்லுங்க பாப்போம். நண்பனுக்காக அல்லாஹ் நெருப்ப கூலா மாத்தினான். ஏன் விளங்கினார் அவர்? அவளோட அன்பு அல்லாஹ் அவரோட மட்டுமல்ல, நம்மோட அன்பவன். அல்லாஹ் சொல்றான், நீ என்னை நினை, நான் உன்னை நினைக்கிறேன். இந்த இடத்துல இருந்து நீங்க யாரையாவது நினைக்கல, உதாரணத்துக்கு உங்க விருப்பமான யாரையாவது நினைக்க, நான் இந்த பிள்ளையை நினைக்கிறேன் வெப்பமே, உதாரணத்துக்கு 2 வயசு புள்ள, அந்த பிள்ளையை நினைக்கிறேன். அந்த புள்ள இந்த நிமிடம் என்னை நினைக்குமா? நினைக்காது. அந்த புள்ள தூங்கும், இல்லாட்டி விளையாடிட்டு இருக்கும். நீங்க யாரை நினைச்சாலும் சரி, அவங்க நினைக்க மாட்டாங்க. நீங்க நினைக்கிறது அவனுக்கு எப்படி தெரியும்? முதலாம் அல்லாஹ் சொல்றான், நீ வாயை திறந்து அல்லாஹ்க்கு சொல்லாட்டியும் பரவாயில்ல, என்னை நீ நினைத்தால், உதாரணமா ஜாகிர் அலீம் இந்த நேரத்தில் என்னை நினைக்கிறான் என்று அல்லாஹ் முழு மலக்குமார்த்தை சொல்றான். அவ்வளவு இரக்கம் உள்ள ரஹ்மான் அவன், அவ்வளவு கண்ணியமான ரஹ்மான் அவன். அவன் ரஹ்மத் இல்லாம ஒரு நாளும் நம்மளால சொர்க்கம் போகலாது. மன்னிப்பை அடைந்து கொள்வோம் இந்த ரமலானில், பாவத்தை விட்டு தூரமாகுவோம் இந்த ரமலானில், அல்லாஹ்வை வழங்குவோம் இந்த ரமலானில். எதையெல்லாம் விளங்கின நாம் அல்லாஹ் விளங்கல சகோதரர்களே, அதுதான் இவ்வளவு முசீபத்துக்கு காரணம். மூசா அலைஹிஸ்ஸலாம் விளங்கினாரே அல்லாஹ். யோசிப்பாரு, குர்ஆன்ல 136 இடத்துல மூசாங்கிற பேரை மட்டும் அல்லாஹ் சொல்றான். 136 இடத்துல ஒருவருடைய பெயர் அதுவும் குர்ஆன்ல சொல்றா, அவருடைய தொடர்பு எங்க இருந்திருக்கு? எவ்வளவு நெருக்கமா இருந்திருப்பார் அல்லாஹ்வோட. நம்ம யாரும் அல்லாஹ்வை கண்டதில்லை. இத்தனை வருஷம் வணங்குறோம், தொழுகிறோம், எழுப்புறோம். அந்த அல்லாஹ்வை யாராவது காணலாமா? காண இயலாது. காண்றதுக்கு இடம் ஒன்று இருக்குது, அதுக்கு தான் நீங்க அமல் செய்யும். இந்த பாவம் செஞ்ச கண்ணால, இந்த ஊனக்கண்ணால அந்த ரப்புல் ஆலமீனை காணலாமா? காண இயலாது. போய் அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சு, 2வது வானத்துக்கு போய் அங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சு, 3வது வானத்துக்கு போய் அங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சு, 4வது வானத்துக்கு போய் அங்க இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சு, 5வது வானத்துக்கு போய் அங்க ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சு, 6வது வானத்துக்கு போய் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சு, 7வது வானத்துக்கு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சு, சொர்க்கத்தை கண்டு, நரகத்தை கண்டு, பேனையை பார்த்து, லவ்வுல் மஹ்பூதை பார்த்து, 7வது வானமும் தாண்டி அப்படியே போய் ஒரு தொங்கல்ல நிப்பாட்டினாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எவ்வளவு நீண்ட பயணம் பாருங்க, ஒரு இரவுல போய் வந்தது. இது புத்திக்கு படாது. ஆனா நாங்க நம்பணும். நீ உண்மையான முஸ்லிமா இருந்தா நம்பணும். அப்படி இல்லைன்னா நீங்க அல்லாஹ்வையும் நம்பல. அதே அவன் கண்ணுக்கு விளங்காதவன். அல்லாஹ்வை நம்பிய நாங்க அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொன்னதை நம்பணும். தொங்கல்ல கொண்டு போய் நிப்பாட்டினாராம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். தொங்கல்ல நிப்பாட்டினா சகோதரர்களே, ஒரு இலந்தை மரம் 7வது வானத்துடைய போர்டர், அந்த போர்டர்ல தான் இலந்தை மரம் இருக்கிறது.
இந்த சிதறத்தில் முன்தஹா இந்தஹா ஜன்னத்துல் மஅவா இத் யக்ஷா சிதறத மா யக்ஷா. அல்லாஹ் சொல்றான், அந்த இலந்தை மரத்துடைய பெயர் சிதறத்துல் முன்தஹா, ஏழாவது வானத்தில் இருக்கிற போர்டர்ல இருக்கிற இலந்த மரம். நம்மட இங்க இலந்த மரத்துக்கு இலந்த மரம் தான் சொல்றேன். இலந்த மரம் சில ஊர்ல மசங்கா மரம் சொல்லுவாங்க, அம்மா தோட்ட சைட்ல எல்லாம். நம்மட நாட்டில் இருக்கிற இலந்த மரம் மாதிரி அல்ல அது, நம்மட நாட்டு இலந்த மரம் மாதிரி அல்ல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய படைப்பில் யாராலும் அதன் அழகை வர்ணிக்க முடியாது. நம்ம ஒரு இலை ஆதானில் ஃபியலா, யானையுடைய காதுடைய சைஸ் இருக்குமா. ஒவ்வொரு பழமும் ககிலாலி ஹஜர், புகாரில வருது. சொன்னாங்க அந்த காலத்துல நம்ம நாட்டுல ஒவ்வொரு ஊர் ஒவ்வொன்றுக்கு ஃபேமஸா இல்லையா? இதெல்லாம் தேயிலைக்கு அது இதுக்கு ஃபேமஸ், அங்கால மருதமுன சாரனுக்கு ஃபேமஸ், ஒடியலுக்கு யாழ்ப்பாணம் ஃபேமஸ். அதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல சட்டி முட்டி பானைக்கு ஃபேமஸ் கட்டார். சட்டி முட்டிக்கு ஃபேமஸான நாடு என்ன? கட்டார். கட்டாருடைய பழைய பெயர் தான் ஹஜர். இது கட்டார் எல்லாம் நேற்று முன்னாள் வந்த பெயர். 1924க்கு முன்னால கட்டார் இல்ல, 24க்கு முன்னால சவுதி இல்ல, 24 முன்னால பஹ்ரைன் இல்ல, 24க்கு முன்னால குவைத் இல்ல, 24 முன்னால ஓமான் இல்ல. எல்லாம் யூதட்ட சதியால உருவான பெயர்கள். சகோதரர்களே, சொன்னாங்க கட்டார் நாட்டு முட்டிய போல இருக்குமா அந்த இழந்த மரத்துடைய பழங்கள். அந்த போர்டர்ல வந்து நின்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இதுக்கு அங்கால என்னால் வர முடியாது, நீங்க போங்க. நீ அல்லாஹ்வை கண்டில்லையா? அல்லாஹ்வை நீங்க கண்டில்லையா? சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நடுங்கினாங்களாம், அல்லாஹ்வை நான் பார்க்கிறதா? இன்ன பைனி வ பைன ரப்பி 70 ஹிஜாபன் மின் நூர். அல்லாஹ்வுக்கும் எனக்கும் மத்தியில் 70 ஒளித்திரைகளை அல்லாஹ் போட்டு வைத்திருக்கிறான். யா ரசூலல்லாஹ், அதில் ஒன்றை நான் நெருங்கினாலும் பத்தி கறி சாம்பலாகி விடுவேன். குதரத்துள்ள ரஹ்மான் யாரும் பார்க்கல, இதுவரைக்கும் பார்க்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜில பார்த்தாங்களா இல்லையா? பெரிய இஃப்திலாஃப். ஐயா சொல்றாங்க நம்பிராதீங்க, பார்க்கல. அப்துல்லா பின் அப்பாஸ் சொல்றார் பார்த்தேன். அது வேற விஷயம், அல்லாஹ் நாயகத்தை காட்டியிருக்கலாம். சரி, நாயகத்தை தவிர இதுவரைக்கும் அல்லாஹ்வை யாரும் பார்த்தது கிடையாது. அல்லாஹ்வை யாரும் பார்த்தது கிடையாது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட உலகத்துல பேசுறவர். உங்களுக்கு தெரியும், பலஸ்தீன்ல போனீங்கன்னா அவனோட கபர்ல எழுதிருக்குது, வகல்லமல்லாஹு மூசா தக்லீமா. என்னோடு நேரடியாக பேசியவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். எங்க பேசினான் அல்லாஹ்? எங்க பேசினான்? وَنَادَيْنَاهُ مِنْ جَانِبِ الطُّورِ الْأَيْمَنِ وَقَرَّبْنَاهُ نَجِيًّا. ஜோர்தானையும் எகிப்தையும் போர்டர்ல இருக்குது தூர் சீனா மலை. அல்லாஹ் சத்தியம் பண்ற மலை. وَالتِّينِ وَالزَّيْتُونِ وَطُورِ سِينِينَ. தூர் சீனா மலையின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்றான், பாக்கியம் நிறைந்த மலை, பாக்கியம் பொருந்திய மலை, பரக்கத்தான இடம் அது. அல்லாஹ்வுடைய பேச்சு இறங்கின இடம். எவ்வளவு பரக்கத்தா இருந்தா போய் பாருங்க. கனடாக்கு 80 லட்சம் செலவழிச்சு போறாங்க, யூகேக்கு 1 கோடி செலவழிச்சு போறான், அமெரிக்காவுக்கு போறான். இதுக்கு அவ்வளவு ஆசை. இதெல்லாம் போய் பார்க்கலாம். நபிமாருடைய பூமி போய் பாருங்க. தனியே போகலாம், போய் பாருங்க. 7 மணி அல்லாஹ் வசதியை தந்திருந்தார். அந்த மலை அடிவாரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் ஜோர்டான்ல இருந்து மிஸ்ருக்கு போற வழியில தான் அல்லாஹ் கூப்பிட்டான். வனாதைனா, நாங்க கூப்பிட்டோம் அவரை. ஐயா மூசா, ஏ மூசாவே, இன்னி அன ரப்புக, நான் தான் அல்லாஹ். ஃபக்லஅ அலை, செருப்ப கலட்டிட்டு வாங்க. இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா, பரிசுத்தமான பள்ளத்தாக்குல நீங்க இருக்கிறீங்க. பேசி 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 எந்த நேரமும் அல்லாஹ் ஒரு உலகத்துல பேசுறது, எந்த நேரமும் அல்லாஹ் ஒரு உலகத்துல பேசுறது. அவ்வளவு இன்பம்.
நூறுல்லாம்ல எழுதுறாங்க, ரிவாயத்துல தரம் தெரியல எனக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசிட்டு ஊருக்கு திரும்பி வரும்போது 2 காதையும் பொத்திட்டு தான் வருவாங்க. ஏனென்றா மனிதர்கள் பேசுற சத்தம் கழுத கத்துற மாதிரி இருக்கும். ரப்புல் ஆலமீனுடைய பேச்சு எவ்வளவு இன்பமா இருக்கும். மக்காக்கு போனா உம்ராக்கு வந்தா சுதேசி வராட்டி நம்ம இருந்து முடிச்சு. சுதேசி வரலையா நான் தான் போய் கார் எடுத்துட்டு அவரை கூட்டிட்டு வரும். அவர் 1 மாசத்துக்கு ஒருக்கா வருவார், 2 மாசத்துக்கு ஒருக்கா வருவார், ரமலான் வந்தா வருவார். எந்த நேரமா அவர் வரமாட்டார். அவரு மக்காட பிரசிடென்ட், மதீனாட பிரசிடென்ட், ar-raïsul āam li shu'ūn al-haramayn. 42 வருஷமா மக்காவுடைய இமாம்கள் சும்மா ஒரே அவர் தான் பேச்சு. அவர் என்ன ஒன்றும் கொடுக்கல இவங்களுக்கு. அவருக்கு பின்னால சொல்லணும்னு ஒரு ஆசை. அந்த குரல்ல ஒரு இன்பம். முழு ஸ்ரீலங்காவும் சுதேஷ் மாதிரி ஓதுறதுக்கு விருப்பம். இந்தியா என்ன முழு உலகத்திலே இருக்கிறாங்க அவரை போல ஓதுறாங்களே. அந்த குரல்ல ஒரு இன்பம். இப்ப வயசு பேச்சு உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு ஓதுவாங்களாம். குர்ஆன புகாரில வருது, வானத்திலிருந்து மலக்குமார் இறங்குவாங்களாம் கிராத்த கேட்கிறது. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஓதினேன் நேற்று பக்கராவை, ஏதோ வானத்திலிருந்து மேக கூட்டம் லைட் போட்ட மாதிரி இறங்குது, குதிரை துள்ளுது, மகன் பக்கத்துல தூங்குறார், பயத்துல மூடி வச்சுட்டேன் யா ரசூலல்லாஹ். யப்ன ஹுதைர், ஏ ஹுதைருடைய மகனே உசைனே, நீ ஓதி இருக்கலாமே. அது யார் தெரியுமா? தில்க மலாயிகத்துன் தனத் மின் சௌதிக, உன்னுடைய கிராத்த கேட்கிறதுக்கு வானத்திலிருந்து மலக்குமார் இறங்கி இருக்காங்க. நீ ஓதி இருந்தால் காலை வரை நீ ஓதி இருந்தால் முழு மதீனா வாசிகளும் மலக்குமாரை கண்டிருப்பார்கள். எப்படி கிராத் ஆயிருக்கு. சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு மௌலா அபி ஹுதைஃபா முஸ்னத் அஹ்மத் அவர்களே ஓதுவாராம். வீட்ல தக்பீர கட்டி ஆயிஷா நாயகியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவருடைய வீட்டு வாசல்ல நின்று கேட்பாங்களாம். கிராத் கேட்டு சொல்லுவாங்களாம், அல்ஹம்துலில்லாஹ். சிரிச்சு கொண்டு சொல்லுவாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஜஅல ஃபீ உம்மதி மிஸ்லஹு, இத போன்ற அழகான காரிகளை இந்த சமூகத்தில் உருவாக்கி தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அபூ மூஸா அஷ்அரி கூட்டமே கிராத்துக்கு ஃபேமஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு சொல்லுவாங்களாம், லகத் ஊதீத மிஸ்மாரன் மின் மஸாமீர் ஆலி தாவூத், அல்லாஹ் உனக்கு அபூ மூஸா தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய குர்ஆன் அல்லாஹ் தந்திருக்கிறான். இப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய குர்ஆன் எப்படி? தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய குர்ஆன் எப்படி? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யா ஜிபால் அவ்விபி மஅஹு வத்-தய்ர். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூர் வேதத்தை பிரட்டி ஓத ஆரம்பித்தால் மலைகளும் பறவைகளும் சேர்ந்து ஓதும். மலை, கல்லு மலை இருக்கிற மலையெல்லாம் அவரோட ஓதும், ரீங்காரம் பண்ணும். தஃசீர்ல எழுதுறாங்க, ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் மேய்ச்சலை நிப்பாட்டிட்டு அப்படியே வந்து உட்கார்ந்துருவோம். எப்படி கிராத்தாய். இந்த சுதேசிக்கு அழகான குரலை படைச்ச, இந்த மிஷாரிக்கு அழகான குரலை படைச்ச, இந்த அப்துல்லா ஜுஹனிக்கு அழகான குரலை படைச்ச, இந்த உசைத் இப்னு ஹுதைர், இந்த ஸைத் இப்னு சாபித், இந்த சஹாபாக்களுக்கு அழகான குரலை படைச்ச, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான குரலை படைச்ச, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அழகிய குரலை படைச்ச அந்த ரப்புல் ஆலமீனுடைய பேச்சு எப்படி? குரல் செல்லையிலாது கூடாது, பேச்சு எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய பேச்சு யோசிச்சு பாருங்க. அந்த பேச்ச உலகத்துல நேரடியாக கேட்டவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். அப்ப அல்லாஹ்வை பார்க்கணும்னு ஆசை வருமா இல்லையா? போன் எடுத்தா சொல்றானா இல்லையா? குரலே குயில் மாறி இருக்கும். அப்ப ஆள் கிளி மாறி இருக்கும். போன்தானே மயக்கிற, ஹலோ லொகேஷனை போட்டாலும் பொம்புலதான், கோல் எடுத்தாலும் பொம்புலதான், கஸ்டமர் கேர்லையும் பொம்புலதான், லக்ஸோப்லையும் பொம்புலதான், சன்சில்க்லையும் பொம்புலதான். அப்பதானே ஆம்பளையில வழி எடுக்கலாம். உடுப்பு கடையிலையும் வெல்கம் அவங்களா, முஸ்லீம் கடையிலையும் அவங்களா, முஸ்லீம் இல்லாத கடையிலையும் அவங்களா. அவளை கண்டாதான் வருவானா? சகோதரர்களை சிந்தியுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வை பார்க்கணும்ன்ற ஆசை இதுக்கு அங்கால பொறுக்கேலாது, இதுக்கு அங்கால பொறுக்கேலாது.
சொன்னாங்களாம், ரப்பி அரி அன்ظுர் இலைக். குர்ஆன்ல வருது, யா அல்லாஹ் உன்னை காட்டு நான் பார்க்கணும். இதுக்காக பொறுமை இல்லை. அல்லாஹ் சொன்னா பார்க்கலாது அங்கதான் பார்க்கலாம். இல்ல நான் பார்க்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் தெரியும் தானே. அது ஒரு உலகத்தில் அப்படி ஒரு நபியுடைய வரலாறு நான் படிக்கிறேன். வீரத்துக்கும் தைரியத்துக்கும் பேர் போனவர் அவர். அவர் தள்ளினாலே செத்துருவான். ஒருத்தன் சும்மா தள்ளினா செத்து போய்க்குவான். அவ்வளவு சக்தி அவரு. குர்ஆன்ல வருது, ஃபவகஸஹு மூஸா ஃபகதா அலைஹி. தள்ளினார், ஒருத்தன் செத்து போய்ட்டானா. சண்டை பிடிச்ச 2 பேரை தள்ளினார், விலகு அவன் உளுந்து செத்தே போய்ட்டான். இப்படி சக்தியே கனி பாடம். மூஸா அலைஹிஸ்ஸலாம் இன்பமான வரலாறு, அல்லாஹ்வுடைய நெருக்கமான வரலாறு. அல்லாஹ் சொன்னானா, மூஸா பார்க்கலா, இல்ல நான் பார்க்கணும் காட்டு. சரி பார்க்கணுமா, வலாகின் ஒரு இலல் ஜபல். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அந்த மலையை கொஞ்சம் பாருங்க. அந்த மலைக்கு இன்றைக்கு பேர் ஜபல் மூஸா. அந்த மலையை கொஞ்சம் பாருங்க. அந்த மலை அதே இடத்தில் ஆடாமல் அசையாமல் இருந்தால் மூஸா நீங்கள் என்னை பார்க்கலாம். எப்படி சம்பவம் நடக்க போகுது. அல்லாஹ் என்ன செஞ்சாலும் மூஸா அலைஹிஸ்ஸலாம் மலையை பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரம் நான் சொன்னனே, 70 பிரைட் ஸ்கிரீன், 70 ஒளி திரைகள் அல்லாஹ்வுக்கு இருக்கின்றது. அந்த ஒளி திரையிலிருந்து திருமதியில ஹதீஸ் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன்னுடைய பெருவிரலை சின்ன விரலில் வைத்து இப்படி காட்டினாங்களாம். இந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த ஒளி திரையில் இருந்து மூஸா அலைஹிஸ்ஸலாம் நின்ற மலையின் மீது இறங்கினான். فَلَمَّا تَجَلَّى رَبُّهُ لِلْجَبَلِ. மலையில் இறங்கியதுதான் தாமதம். جَعَلَهُ دَكًّا. மலை துண்டு துண்டா வெடிச்சு செதறிட்டு மலை. அல்லாஹ்வுடைய ஒளியை தாங்கலாமா? وَقَرَّ مُوسَى صَعِقًا. உடனே மயங்கி விழுந்துட்டார் மூஸா அலைஹிஸ்ஸலாம். சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க, இந்த சம்பாஷணை நடக்கிறதா எவ்வளவு அல்லாஹ்வோட நெருக்கமா இருக்கும். அல்லாஹ் அன்பை எந்த அளவுக்கு விளங்கி இருக்கும். எனவே நீண்ட விஷயங்கள் பேச நான் நினைச்சேன். ஆனா இப்பவே 10:30 மணியால் இந்த ரமலான் மாதம் விளங்குங்க. அல்லாஹ் விளங்குங்க. குர்ஆனை படிங்க. இந்த பள்ளி வாசல்ல மேலும் மேலும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கணும். அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விஷயங்கள் நடக்கணும். அல்லாஹ்வுக்கு விருப்பமான விஷயங்கள் நடக்கணும். அமல்கள் அதிகரிக்கணும். உங்களை ஊரை பத்தி இது இன்றைக்கு வரைக்கும் ஒரு நல்ல செய்தியை தவிர எனக்கு தெரியாது. நல்ல செய்தியை தவிர ஒன்றும் தெரியாது. மாஷா அல்லாஹ் பாருங்க, பெரிய கூட்டம், தராவிக்கும் பெரிய கூட்டம், பரக்கத்தான ஊர். ஆனா பொதுவா எல்லா இடங்களிலும் நடக்கிற சில விஷயங்களை இங்க நாம சுட்டி காட்டத்தான் போடும். லாக முக்கியம், இந்த ரமலான்ல கூட அல்லாஹ் சிலருடைய பாவங்களை மன்னிக்கிறது இல்லை. இந்த ரமலான்ல கூட அல்லாஹ் சிலருடைய பாவங்களை மன்னிக்கிறது இல்லை. அதுல முதலாவது தான் முதுமின் ஹமர், தொடர்ச்சியாக போதை பாவிக்கிறவர். அவரு இவ்வளவு குடிச்சாலும் சரிதான், இவ்வளவு குடிச்சாலும் சரிதான். நம்ம காட்டுறேன், இவ்வளவு குடிச்சாலும் சரிதான். மன் ஷரிப ஹம்ரன் கதஹன். வாழ்க்கையிலேயே ஒரு கப்பு தான் அடிச்சாலும் தௌபா செய்யலையா, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்துடைய வாசத்தை நுகர்வது கூட ஹராம். ஹராம். ஒரு எங்களுக்கு எந்த கண்ணுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்றேன் படிப்பினைக்காக. ஒரு மனிதர் 27ஆம் கிழமை மௌத்தா போனார். 27ஆம் நாள். அதிகமான சஹாபாக்கள் கருத்து 27 தான் லைலத்துல் கத்ர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நிறைய சஹாபாக்கள் முஸ்லிமார் சொல்றாங்க 27 தான் லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரா இருந்தா எவ்வளவு பாக்கியமான நாள். முழு உலகத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிற நாள். அதுவும் வெள்ளிக்கிழமை. நான் மதரசால ஓதிட்டு இருக்கிற டைம், அதுவும் வெள்ளிக்கிழமை நாள். வெள்ளிக்கிழமை மௌத்தாகிறதுக்கு ஹதீஸ் சிறப்பு வந்திருக்கா இல்லையா? ஹதீஸ் சிறப்பு. வெள்ளிக்கிழமை மௌத்தாகி கடல்ல உளுந்து மௌத்தாகினார். கடலுக்கு மீன் பிடிக்க போன உளுந்து மௌத்தாகிட்டார். மௌத்தாகினா அல்லாஹ் மன்னிக்கணும், என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். சகோதரர்களே, கடல்ல உளுந்து மௌத்தாகிறது ஒரு நல்லவர் தண்ணீரை தாண்டு மௌத்தாகினா அவருடைய அந்தஸ்து ஷஹீத். அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்கிறார். ஷஹீதுடைய அந்த சும்மா இல்லை, அவர் ரூஹு போறதுக்கு முன்னாலே எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சுடுவான். ஆனா இவர ஜனாசா
கடல்ல இருந்து எடுத்தாங்க. ஜனாசாவுடைய வாயிலிருந்து சாராயம் கொட்டி கொண்டு. எவ்வளவு கவலையான விஷயம் சகோதரர். இந்த ரமலானுடைய மன்னிப்பு இல்லையே. அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ் கபூல் செய்யணும். ஊர் பேர் சொல்லலை, நான் உங்களுக்கு விளக்கு படிப்பினைக்கு நான் சொல்றேன். அன்னைக்கு ஒரு ஸ்கூல் டீச்சர் சொல்றாரு, நெருக்கமான பிரின்சிபல், 4ஆம் வகுப்பு பிள்ளையுடைய பேர்ல இருந்து எடுத்தாராம். 4ஆம் படிக்கிறவனுக்கு எத்தனை வயசுங்க? 9 வயசா 8 வயசா 9 வயசு. 9 வயசு. அம்மா அப்பா கூப்பிட்டு விசாரிச்சா அம்மா அப்பா சொல்றானா, பாப்பாக்காரன் சொல்றானா, புத்திசாலி, அது நான் கடலுக்கு கொண்டு போறதை இவன் கொண்டு வந்துட்டான் மாறி. எப்படி வாப்பா வாய்ப்பானா? அறிவு கட்ட வாப்பா. குடும்பத்தை நாசமாக்குறாங்க. எங்கடாக்கள் தான் விற்கிறாங்க. 5000 10,000 லாபத்துக்கும். எனக்கு சொல்லுங்க, ரமலான்ல தௌபா செய்யலையா? லாபத்துக்காக இந்த வாலிபர்கள், அழகான வாலிபர்களை, தைரியமான வாலிபர்களை, தீன ஹயாத்தாக்க வேண்டிய வாலிபர்களை இவன் நாசமாக்குறானா? இவன் தௌபா செய்யலையா? அல்லாஹ் நரகத்திலேய பெண்களுடைய மாதவிடாய் இரத்தத்தை குடிப்பான். விருப்பம்டா விற்க சொல்லுங்க. தௌபா செய்யணும் சகோதரர். இப்பையும் கூட இதோட சம்பந்தப்பட்டார்கள் நீங்க இருப்பாங்கன்னு நான் நம்பல். அவனுக்கு மூளையும் அங்கால காடையும் பொந்தையும் வரைக்கும் இருப்பான். எங்கனால மூளையில போய் குடிக்கிறது. அவனை கொண்டாடும் நீங்க நீங்க என்ன கவுன்சிலிங் செஞ்சு ஒன்று கிடையாது. கொரோனால சாதிக்கிறதெல்லாம் கவுன்சிலிங்கால சாதிக்கலாம். சிலாக்கள் கருத்து சுபஹானல்லாஹ். அவனுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுக்கலண்டா நீ எந்த பெரிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு இறக்கி கவுன்சிலிங் நடத்தினாலும் அவன் திருந்த மாட்டான். அவன் திருந்த வேண்டிய இடம் மஸ்ஜித். அவனை கொண்டு இருப்பாட்டனும் பள்ளி, மலக்குமாருடைய சூழல்ல இருப்பாட்டி அவனுக்கு உலமாக்களை வச்சு அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுங்க. கொண்டாங்க கால கையில உளுந்தாவது வா, கொஞ்ச நேரம் ஒண்ணு பார்க்கணுமா? ஊருடைய பொறுப்பு, நிர்வாகத்தின பொறுப்பு. தேடி தேடி போய் சந்திங்க யாராவது இருந்தா. 2வது தான் குடும்ப உறவை துண்டிப்பவர்கள், உம்மா வாப்பாவை நோகடிப்பவர்கள். இவர்களுக்கு ரமலான்ல மன்னிப்பு இல்லை. ரமலான்ல மன்னிப்பு இல்லை. நீங்க உம்மாவோட வாப்பாவோட உறவு இல்லாம, குடும்பத்தோட உறவு இல்லாம இங்க வந்து தராவி தொழுறதை விட அங்க போய் வீட்டுல தூங்குறது நல்லது. வீட்டுல தூங்குறது நல்லமே. அல்லாஹ் கடமை நிறைவேறும். இந்த இஷா நீங்க தொழுதுங்கண்டா உண்மை உதாரணமா சொல்றேன் விளங்கப்படுத்துறதுக்கு. நீங்க உம்மா வாப்பாவோட உறவு இல்லை, அல்லாஹ் காப்பாற்றணும். இல்லாதே உறவு இல்லை, இஷா தொழுதீங்க. நீங்க உறவு இல்லாட்டி இஷா தொழத்தான் வேணும். இஷா தொழுதால் கபூலுல் இஜாபா உண்டாகும். அப்படின்னா நீங்க தொழுத தொழுகை கடமை முடிஞ்சி, ஆனால் கபூலுல் இசாபா உண்டாகாது. நீங்க தொழுத தொழுகைக்கு எந்த கூலியும் கிடையாது. 24 25 ஹஜ்ஜி முடிச்சாங்க, நாங்க 45 ஹஜ்ஜி முடிச்சாக்கள். நீ 105 ஹஜ்ஜி முடிச்சாலும் உமாக்கு தெரியாது. அந்த ஹஜ்ஜி குச்சில ஹஜ்ஜி இல்ல. சகோதரர்களே, தாய்க்கு 2000 ரூபாய் ஒயில் சாரி, பொஞ்சாதிக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்பு. பெற்று வளர்த்து ஆளாக்கின தாய் தகப்பனை மதிக்காத சமூகம். ஆஸ்திரேலியால போய் பாருங்க, நாய்க்கு பூனைக்கெல்லாம் அங்க ரைஸ், பெட்ஸுக்கு தனி ரைஸ். ஒரு நண்பருடைய வீட்டுக்கு பின்னால, எங்க நண்பருடைய வீட்டுக்கு பின்னால அங்க ஒரு பெரிய பங்களா. அந்த பங்களாவை ஓனர் யார் தெரியுமா? அந்த பங்களாட நாய். அவன் கல்யாணம் முடிக்கிறதும் இல்லை. இதெல்லாம் நான் சொல்ற போயின்னா நீங்க ஆஸ்திரேலியா அழைக்கிறாங்களே கொண்டு வரணும். மெரேஜ் சர்டிபிகேட் இருக்குது நாய்க்கு பூனைக்கெல்லாம். பொய் இல்லை, மெரேஜ் சர்டிபிகேட் நம்மளவனுக்கே இல்லை, யாரையோ கூட்டிட்டு ஓடுறான். அங்க நாய்க்கு பூனைக்கு மெரேஜ் சர்டிபிகேட். சொத்து நாயில பேர்ல சொத்து என்ன? அவ கல்யாணம் முடிக்கிறல்ல, நாம் சித்தத்துக்கு பின்னால எந்த நாய் சந்தோஷமா வாழணுமா? அது கொண்டு தெரியா பாவம். அது குலைச்சு அதுக்கு நான் ஓனருக்கு தெரியுமா, நான் எஜமான்னு தெரியுமா? யாராவது விரட்டிவிட்டா அது ஓடிட போகுது. அந்த வேலையெல்லாம் இங்க பாக்குற மாதிரி அங்க பாக்கல, அது வேற விஷயம். நான் கேட்கிறேன், ஆஸ்திரேலியால நாய்க்குள்ள மதிப்பு ஸ்ரீலங்கால தாய்க்கு இல்லையா? கண்டுபிடிக்கலாம். ஒன்றை உமா தானே கொண்டு போ. அன்றைக்கு அவரு உனக்கும் இல்லையா, அப்ப நீ வச்சுக்கோ. சுப்ஹானல்லாஹ். 5 பேரையும் ஒண்டா பார்த்து வளர்த்த தாய் இன்னைக்கு 5 பேரும் சேர்ந்து பந்தடிக்கிற அம்மாவை ஒண்ட விட்டு கொண்டு போ, ஏண்ட விட்டு கொண்டு போ. இதே நிலைமை உனக்கும் வரும். உண்டை கழுவி வை. போய் சொல்லுங்க அநியாயக்காரர்கள்ட்ட. இதே விட மோசமா அல்லாஹ் கேவலப்படுத்துவா உலகத்துல. சில பாவத்தை அல்லாஹ் மறுமையில மட்டும் தண்டிக்கிறல்ல, உலகத்திலையும் கண்டிச்சுதான் மறுமையில் தண்டிப்பான். அதுல ஒன்றுதான் உம்மா வாப்பாவை நோவடிக்கிறது. யார் தாய் தகப்பனை நோவடிக்கிறானோ அவனுக்கு சக்கராத்துல களிமா வராது. அவர் சஹாபியா இருந்தாலும் சரி, களிமா வராது.
பல்லாயிலாமால பிரட்டி பாருங்க, ஒரு சஹாபி குடிச்சா கலிமா வராங்க சக்கராத்துல. குல்லன் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா, அல்லாஹ் சொல்றான் எல்லா சஹாபாக்களும் சொர்க்கவாதி, சொர்க்கத்துடைய சர்டிபிகேட் எடுத்தார்கள். சக்கராத்துல கலிமா வருது இல்லை. கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன பிரச்சனை? நல்ல மனிதர் யார சொல்லுவாங்க, நல்ல மனிதர், நல்ல மனிதர், யாரையோட ஒரு உறவு இல்லாமல் இருக்கிறாரா? உம்மாவோட பேசுறது. அம்மா கொஞ்சம் வர சொல்லுங்க. அம்மா வந்தா கேட்டாங்க, உங்களோட மகன் மௌத்தா போறார், மன்னிப்பீங்களா? எனக்கு மன்னிக்க இயலாது, ஆத்திரம் போவோம், நான் மன்னிக்க மாட்டேன்டா. அப்படியா? விறகெல்லாம் மணி நெருப்ப பத்தவை, விறகு போட்டு பற்ற வச்சுட்டுருவோம். பெத்த மனம் பித்துன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ அநியாயம் செஞ்சாலும், உங்களை கொஞ்சாலேயே விரட்டி விட்டாலும் அந்த மனுஷி பிச்சை எடுத்தாவது உங்களை வளர்ப்பா. நீங்கள் எவ்வளோ நரைச்சி தாடியெல்லாம் பழுத்து நீங்கள் பிள்ளைக்கு வாப்பாவாகி அப்பாவாகினாலும் அந்த மனுஷிக்கு நீங்கள் பிள்ளைதான், நீங்கள் மகன் தான். உங்கள்கிட்ட ஒன்றும் எதிர்பார்க்கறது அவங்க, நீங்கள் பெரிய மாளிகையில் வைக்கணும்னு எதிர்பார்க்கறது அவங்க, எதிர்பார்க்கறது நீங்கள் அவ்வளோ அன்பா மாட்டு முகத்தை பார்த்து சிரிச்சு கதைச்சி இறக்கமா நடக்கணும், இதை மட்டும்தான் எதிர்பார்க்கிறாங்க. நண்பனை கண்டா 48 பல்லும் விளங்குது, ஏன் உமாவை கண்டா முகம் ஊரா மாதிரி சிரிச்சா உனக்கு ஹஜ்ஜுடைய நன்மை, ஹஜ்ஜுடைய நன்மை, சும்மா நன்மை அல்ல. யோசிச்சு பாருங்க சகோதரருக்கு, எவ்வளவு கேவலம். அந்த தாய் சொன்னாவா, யார் சொல்லலாம் இந்த பிள்ளையை பத்த வச்சிடாதீங்க, நான் மன்னிச்சிடுறேன், மன்னிச்சுட்டேன் சொன்ன உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமா சொல்லி அவர் மூட்டா போட்டாங்க. சஹாபியுடைய நிலைமை இப்படின்னா நான் யாரு, நீங்க யாரு? உயிரோட இருந்தாங்கண்டா இன்றைக்கு இப்ப இந்த நிமிஷம் போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுறது. நீங்க மன்னிக்கலண்டா அம்மா என்ன அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன். பொம்பளைகளை மன்னிக்கணும் கணவன்மார், உங்களை மன்னிக்கணும் உங்களோட உம்மாமார். மனைவியில பொருத்தத்தில் அல்ல உங்களுக்கு சொர்க்கம், தாயில பொருத்தத்தில் அவங்களுக்கு சொர்க்கம். ஆகையால் சகோதரர்களே, இந்த ஊர் ஒரு பறக்கத்தான ஊர், நல்ல ஊர், மாஷா அல்லாஹ். மேலும் மேலும் நாங்கள் துவா செய்யறது இந்த ஊர்ல துனியாவுடைய முன்னேற்றத்துக்கு அல்ல, இன்னும் அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தோட இருந்தால் வரும்போது இந்த ஊர்ல தொழுகையாளிகளுடைய எண்ணிக்கை என்ன கூடியிருக்கு, அதான் சந்தோஷம். இந்த ஊர்ல பாவத்துடைய எண்ணிக்கை குறைந்திருக்கணும். இந்த ஊர் உருப்படணும்னு சொன்னா எந்த ஊரா இருந்தாலும் 2 விஷயம் நடக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதோட முடிச்சு கொள்றேன். 2 விஷயம் இருந்தால் அந்த ஊர் உருப்படும். முதலாவது, அல்லாஹ்வுடைய பருதுகள் நிறைவேற்றப்படும். அல்லாஹ்வுடைய பருதுகள் தொழாதவன் இருக்கப்படாது. காஃபிர் அவர் கடமில்லை. ஜகாத் கடமையாகி ஜகாத் கொடுக்காதவர் இருக்கப்படாது. ஹஜ்ஜி கடமையாகி ஹஜ்ஜி செய்யாதவர் இருக்கப்படாது. இந்த பருதுகள் யாருக்கு கடமையோ அவர்கள் சரியா செய்யணும். 2வது விஷயம்தான், ஊர்ல பெரும் பாவம் நடக்கப்படாது, வட்டி எடுக்கப்படாது, விபச்சாரம். சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம ஜெட்டிப்பா பேசல, கெட்ட நடத்திருக்கிறே ஊரை நாசமாக்கி போடும். இது யாரு செஞ்சாலும் சரி, யாருக்கிட்ட இருந்தாலும் சரி, உங்களுக்கு யாரையாவது தெரியுமா, அவருக்குரிய தௌபாவுடைய வழியை நீங்க காட்டி கொடுங்க. ரொம்ப மோசமான பாவம், நோய், கெட்ட நோய்களை உண்டாக்கி அல்லாஹ் ஊரை அழிச்சு போட்டுருவோம். பரவிச்சின்னு சொன்ன, அதிகரிச்சின்னு சொன்னா கெட்ட நோய்களை உண்டாக்கி அல்லாஹ் ஊரை அழிப்பான். அல்லாஹ் காப்பாற்றணும் இந்த ஊரை. மேலும் மேலும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஊரா கபூல் செய்யும். சகோதரர்களே, அதை போலதான் வட்டி ஊரை அழிக்கிற பாவம். வட்டியில வாழ்றாங்களை பார்த்து நீங்க ஒரு நாள் ஆசைப்படுறாரு, ஒரு நாள் ஆசைப்படாதீங்க. அவர் பெரிய பென்சில போகட்டும், பெரிய ரேஞ்ச் ரோவர்ல போகட்டும், ஜிஎம்சியில சரி போகட்டும், நீங்க வடக்கரத்தை தான் வைக்கிறீங்களா? நீங்க ஒரு நாளைக்கு ஆட்டாவுடைய 1000 ரூபாய் தான் உழைக்கிறீங்களா? நீங்க 7 மண்டா உங்களோட 1000 ரூபாய் உண்ட மாசத்துக்கு அவனுக்கு கொடுங்க. 30 நாள் ஹராத்த டிகிரியே இது நான் ஹலாலா உழைச்சது, இன்றைக்காவது எந்த ஹலாலான பணத்துல இஃப்தார் செய். அப்பயாவது புத்தி வரட்டும், அவனுக்கு புத்தி அப்பயாவது வரட்டும். அல்லாஹ்வோட போட்டி போடுறானவன், அல்லாஹ்வோட யுத்தம் செய்கிறானவன், அல்லாஹ் பெரும் பாவம் இது இருந்தால் இருக்கக்கூடாது. இது யாரும் நான் தெரிஞ்சு சொல்லல, நான் பொதுவாக இருக்கக்கூடாத விஷயம். எந்த ஊரா இருக்கக்கூடாத விஷயங்களை நான் பேசுகிறேன். ஆகையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஊரை பொருந்திக் கொள்வானா, இந்த ஊர் மக்களை பொருந்திக் கொள்வானா. யா அல்லாஹ், தகுதியான மக்கள் மூலமாக இந்த ஊரை வழி நடத்துவாயா. யா அல்லாஹ், உலமாக்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆண்களை பெண்களை எல்லாரையும் பொருந்திக் கொள்வாயா. உனக்கு பொருத்தமான மக்களாக எங்களை கபூல் செய்வாயா. இந்த ரமலான் மாதம் யா அல்லாஹ், இந்த ரமலான் மாதம் யா அல்லாஹ் கண்ணியமான மாதம் யா அல்லாஹ்.
எல்லாருடைய பாவங்களையும் நீ மன்னிக்க கூடிய மாதம் யா அல்லாஹ். எங்களையும் மன்னித்து விடு யா அல்லாஹ், எங்களையும் மன்னித்து விடு யா அல்லாஹ். இந்த ரமலான் மாதம் வந்தும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமா போய் விடுவான் யா அல்லாஹ், அவன் நாசமா போய் விடுவான் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த நாசகார கூட்டத்தில் எங்களை சேர்க்கிறாரே யா அல்லாஹ். தீன்ல முன்னேற்றத்தை இந்த ஊர்ல உண்டாக்குவாயா, ஈமான்ல முன்னேற்றத்தை உண்டாக்குவாயா, அமல்கள்ல முன்னேற்றத்தை உண்டாக்குவாயா, பரக்கத்தை கொட்டுவாயாக யா அல்லாஹ். ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே, தொழுகையாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரிப்பாயா, 100க்கு 100 தொழுகையாளிகளுள்ள மஹல்லாக்களை உருவாக்குவாயா யா அல்லாஹ். இந்த ரமலான்ல லைலத்துல் கத்ரை அடைந்து அதில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவாயாக யா அல்லாஹ். ரஹ்மானே, அந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் யார் யாரையெல்லாம் நீ மன்னிப்பாயோ அந்த கூட்டத்தில் எங்களை சேர்ப்பாயாக. யார் யாரையெல்லாம் யா அல்லாஹ் நரகத்தை விட்டு நீ விடுதலை அளிப்பாயோ அந்த கூட்டத்தில் நீ எங்களையும் சேர்ப்பாயாக யா அல்லாஹ். யார் யாரையெல்லாம் யா அல்லாஹ் உயர்தரமான சொர்க்கவாசிகளாக நீ எழுதுகிறாயோ அந்த கூட்டத்தில் எங்களை சேர்ப்பாயாக. எங்களை தாய் தகப்பனை மன்னிப்பாயாக. யாரெல்லாம் தெரியாம தவறு செஞ்சிருந்தாங்களோ மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். இந்த தாய் தகப்பன் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீண்ட ஆயுள் நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பாயாக. இந்த தாய் தகப்பன் கபராளிகளாக மாறிட்டாங்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய கபருக்கு சொர்க்கத்துக்கு முஞ்சோலிகளாக ஆக்குவாயா. நரக முடிகள் விட்டையும் பாதுகாப்பாயா, நரகத்தை விட்டையும் காப்பாற்றுவாயா. இந்த ரமலான்ல அவங்க செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிப்பாயா, அவர்களோடு இரக்கமாக நடப்பாயா, சந்தையாக நடப்பாயா. எந்த மனைவியையும் யா அல்லாஹ் நரகவாதி ஆக்கிறாரே யா அல்லாஹ், எந்த மனைவியையும் நரகவாதி ஆக்கிறாரே யா அல்லாஹ், எந்த குழந்தையும் என்கிற வாரிசுகளை யா அல்லாஹ் நரகவாதி ஆக்கிறாரே யா அல்லாஹ். இந்த மாதத்தில் யா அல்லாஹ் எல்லாரையும் சொர்க்கவாதி ஆக்கிறியா அல்லாஹ், எல்லாரையும் பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ், எல்லாரையும் கபூல் செய்யா அல்லாஹ், எல்லாரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் எல்லாரையும் சொர்க்கவாசி ஆக்கியா அல்லாஹ். நாயகத்துடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக எங்களை மாற்றுவாயா, குர்ஆனை குர்ஆனாக விளக்கி அமல் செய்யும் மக்களாக மாற்றுவாயா. உனக்கு பொருத்தமான முறையில் வாழ நீ தௌஃபீக் செய்வாயாக யா அல்லாஹ். எவ்வளவு காலம் உலகத்தில் வாழ்ந்தாலும் ஒரு கடைசி நாள் இருக்குது யா அல்லாஹ். அந்த கடைசி நாளை மதீனா முனவ்வராவில் மஸ்ஜிதுன் நபவியில் ரௌதா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்குவாயாக. எனது துஆக்களை கபூல் செய்வாயாக. வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். நல்ல ஒரு உபதேசத்தை கேட்பதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தது அல்லாஹ்வுக்கு எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ். உபதேச அழகான ஒரு சிறந்த ஒரு பயானைகளுக்கு தெளிவை தந்த ஹஸரத் அவர்களுக்கும் ஜஸாக்கல்லாஹு கைரன் அஹ்ஸனல் ஜஸா. நீண்ட அந்த மருந்தில் வந்திருக்கிறாங்க, புஷ்பம் பண்ணினாங்க. அதே மாதிரி இப்பொழுதும் நீண்ட நேரங்களுக்கு அழகான உபதேசத்தை செஞ்சாங்க. அதே மாதிரி நாளைக்கு காலையில் 10 மணிக்கு பெண்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் பயம் பண்ணி இருக்கிறாங்க. பெண்களுக்கும் அந்த விஷயங்களை வீட்டில் ஞாபகப்படுத்தி அதனுடைய நேரத்துக்கு அனுப்பி வைங்க. அல்லாஹ் தாலா அவருடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் பறக்க செய்து ஆயுளை நீடித்து வைத்து இல்மிலையும் அல்லாஹ் பறக்க செய்வானாக. அதே மாதிரி அடுத்தது ஜும்மாலை அறிவித்தது மாதிரி கடைசி 10ல் ஈத்திகாஃப் இருக்கிறதுக்கு விருப்பமானவங்க